வணக்கம், வெல்கம் டு மை டெய்லி ஸ்ட்ரீம்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஆலு மேத்தி பண்ண போகிறோம். ஆலு மேத்திக்கு நான் ஒரு 4 உருளைக்கிழங்கு க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 2 பெரிய பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் வெந்தயக்கீரையை கொஞ்சம் உப்பு தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு சின்னதாக வெட்டியிருக்கேன். ஏன்னா வெந்தயக்கீரை கொஞ்சம் கசக்கும். ஸோ உப்பு தண்ணியில் ஊற வச்சு கட் பண்ணி வச்சா கொஞ்சம் கசப்புத்தன்மை கம்மியாயிடும். ஸோ இது ஒரு நல்ல சைட் டிஷ் சப்பாத்திக்கு, பூரிக்கு. ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நான் கடாய் போட்டுருக்கேன். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸோ எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ஜீரகம், பூண்டு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாலாம் போட்டு ஃப்ரை பண்ணி வச்சுப்போம். ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் பூண்டு, அப்புறம் ஒரு பச்சை மிளகா. நான் பச்சை மிளகாவை ஸ்லைஸ் பண்ணி வெட்டின்ட்டுருக்கேன். ஸோ போட்டுப்பேன். இப்போ பூண்டு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ நம்ம கொஞ்சம் வெங்காயம் போட்டுப்போம். நான் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனோன்னு நம்ம கொஞ்சம் அதில் தக்காளி போட்டுப்போம். நான் இன்றைக்கி ஒரு 2 தக்காளி எடுத்துகிட்டுருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துகிட்டுருக்கேன். ஸோ கலர் சேஞ்ச் ஆனோன்னே நம்ம இதில் தக்காளி ஆட் பண்ணிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி வெங்காயமும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம இதில் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணலாம். இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஸோ வெந்தயக்கீரை இலையை நான் உப்பில் கொஞ்சம் ஊற வச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி உருளைக்கிழங்கு வேக வைக்கும்போது உருளைக்கிழங்குக்கும் உப்பு போட்டுக்கிட்டேன். ஸோ இதில் நான் வந்து வெங்காயம் தக்காளிக்கு மட்டும் எவ்வளோ உப்பு தேவையோ அதை மட்டும் போட்டுக்கிறேன். ஸோ ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளியும் வெங்காயமும் நல்லா வெந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து இதில் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணிவிட்டு இதில் மசாலா நான் ஆட் பண்ணுவோம்.
ஸோ இதில் நம்ம கொஞ்சம் மஞ்சள் பொடி, ஒரு டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், அரை டீஸ்பூன் ஜீரகப்பொடி, 1 டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி, ஒரு 1 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இது நல்லா குக் ஆகிறதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் இதை நான் வந்து கவர் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வெந்தயக்கீரை இலையை இதில் ஆட் பண்ணுவோம், மேத்தியை ஆட் பண்ணுவோம். நான் வந்து ஒரு கட்டு வெந்தயக்கீரை இதுக்கு எடுத்துகிட்ருக்கேன், நீங்களும் அதே அளவு எடுத்துங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ வெந்தயக்கீரை போட்டதுக்கப்புறம் நம்ம இதுக்கு ஒரு டீஸ்பூன் இன்னும் கொஞ்சம் கரம் மசாலா பொடி ஆட் பண்ணிப்போம். இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இதை ஒரு 2 மினிட்ஸ் கவர் பண்ணி குக் பண்ணுவோம். அப்புறம் நம்ம ஆலு மெத்தி ரெடி ஆகிடும். பாருங்கள், இவ்வளோ நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ நம்ம ஆலு மெத்தி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை நீங்கள் சப்பாத்தி கூட பூரி கூட தொட்டுன்னு சாப்பிட்லாம். இது ஒரு யூனிக்கான ரெசிபி, நல்லாயிருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.